ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு யூடியூப் பிகினராக இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கேட்கும். முதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பப்ளிக், ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட், மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டடு. சரி, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை சூஸ் பண்ணணும், கரெக்டான வழியை சூஸ் பண்ணால் தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா வீடியோவை நம்ம கரெக்டாக கொண்டு போகிறதால வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரி, ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பப்ளிசிட்டி ஆகிடும். ஆனால் ப்ரைவேட் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா அது நம்மளால் மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த அன்லிஸ்டடு அப்படின்னா என்ன, இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. நீங்கள் ஒரு யூடியூப் பிகினர் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ப்ரைவேட்டில் போட்டால் தான் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரைவேட்டில் போட பார்ப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி தப்பு பண்ணவே கூடாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரைவேட்டில் போடுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோக்கு ஏதாவது காப்பிரைட்ஸ் இருக்கா, வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் ப்ரைவேட்டில் இருந்துச்சுன்னா அனௌன்ஸ்மெண்ட்டு நம்மளுக்கு வராது. அதாவது நோட்டிஃபிகேஷன் மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் பப்ளிக்கில் போடுறப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா பப்ளிக்கில் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்களால் எடிட்டும் பண்ண முடியாது. அதுக்கு ஏதாவது காப்பிரைட்ஸோ இல்லை கிளைமோ ஏதாவது சம்திங் கொடுத்தாங்கன்னா உங்கள் வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. சரி, ஓகே. ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் சேர்ந்தா மாதிரி தான் அன்லிஸ்டட். சரி, ஓகே. இது ரெண்டும் கொலாபரேஷனில் தான் அன்லிஸ்டட்னு ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. இந்த அன்லிஸ்டில் நம்ம டேரெக்டாக தான் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அன்லிஸ்டில் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது அந்த வீடியோக்கு வைலன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ், கிளைமு இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா அது ஷோ பண்ணிவிடும். ஆனால் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறப்போ நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். மேபி பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அந்த வீடியோவை டேரெக்டாக டெலிட் பண்ணிடலாம். நம்ம டெலிட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட ஏதாவது காப்பிரைட்ஸ் கொடுத்தா கூட நம்மளுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அன்லிஸ்டடில் தான் இருந்துச்சு. சரி, ஓகே. இந்த அன்லிஸ்டட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் சேர்ந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக்கு ஆன் பண்ணிட்ட பிறகு டேரெக்டாக ஆடியன்ஸுக்கு போயிடும். ப்ரைவேட்டு நம்மளால் மட்டும் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் அந்த அன்லிஸ்டடு. இந்த அன்லிஸ்டடில் போடுறப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் மட்டும் தான் அந்த வீடியோவை பார்க்க முடியும். இதே பப்ளிக் பார்க்கணும்னு நினச்சா நம்ம என்ன பண்ணணும், அந்த அன்லிஸ்டடில் இருக்கிற வீடியோவை லிங்காக ஷேர் பண்ணோம்னா அவங்களால பார்க்க முடியும். சப்போஸ் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிட்டேன் ப்ரோ, வேறு யாருக்காவது ஷேர் பண்ணி இந்த வீடியோட டீட்டெயிலை பார்த்தீங்கன்னா, சரி இந்த வீடியோவில் என்ன மாற்றம் பண்ணலாமா, இல்லை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சஜெக்ஷன் வேறு யாருக்குன்னா கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா அன்லிஸ்டில் போட்டால் மட்டும் தான் உங்களால் சஜெக்ஷனை கேட்க முடியும். அந்த வீடியோவை அவங்களால பார்க்க முடியும். அப்போ தான் அந்த வீடியோவில் வேறு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இந்த அன்லிஸ்டில் போடுறப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸோட எடிட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியான மெத்தடில் முடிச்சிக்கலாம். அதே ப்ரைவேட்டில் போட்டாலோ பப்ளிக்கில் போட்டாலோ உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ப்ரைவேட்டில் போட்டால் எடிட் பண்ணலாம். ஆனால் அந்த வீடியோ வைலன்ஸில் இருந்துச்சுன்னா இல்லை காப்பிரைட்ஸில் இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது வீடியோவை ஆட் பண்ணியிருந்து அவங்க பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் கிளைம் கொடுத்துருந்தாங்கன்னா டேரெக்டாக நம்மளுக்கு ஆப் வச்சு விட்ருவாங்க. அதால் நீங்கள் அதாவது யூடியூப் பிகினராக இருந்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டடில் போட்டு வீடியோவை எடிட் பண்ண பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட்னா என்னன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக தான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறன்றதால எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா யாராவது யூடியூபராக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.